என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம கஜடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். இது ஆட்டுக்கால் கேக்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பவுல் வச்சு அதில் ஒரு எக்கை உடச்சி ஊற்றிடலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் முட்டைக்கு பதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இந்த எக்கு கூடவே 3/4 கப் சர்க்கரை சேர்த்துடலாம். எக்கையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஸ்க் வச்சு பீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே அது கரைஞ்சிடும். சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிருச்சு. நீங்கள் பவுடர் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் ஈஸியாக இருக்கும். இது கூட 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, அதாவது பச்சை அரிசி மாவு, அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி திக்கான மாவாக கரைச்சிக்கலாம். இதில் நான் இன்னைக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஒரு 30 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். ரவை இருக்கிற தண்ணியெல்லாம் ரொம்ப நல்லா உறிஞ்சிக்கும். அப்போ எப்படி பதம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி கெட்டியான ஒரு மாவாக கலக்கி வச்சுக்கலாம். கடைசியாக இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியான மாவாக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி மாவு நல்லா திக்காக இருக்கணும். ஒரு பேன் வச்சு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சா இல்லையான்ட்டு கொஞ்சமாக குட்டி பீஸ் மாவு எடுத்து உள்ளே போட்டு பாருங்கள். போட்டதும் இப்படி மேலே வந்துடும். மேலே வந்துருச்சுன்னா எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம மாவை இதில் போட்டுடலாம். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். சின்னதாக வேணால் நீங்கள் சின்னதாக போட்டுக்கலாம், அல்லது பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக போட்டுக்கலாம். ஃப்ளேமை லோ மீடியம் ஹீட்டுக்கு இப்போ மாற்றிடுங்க. அப்போ தான் அது நல்லா ஈவனாக வேகும். லைட்டாக எண்ணெய் இப்படி மேலே தெளித்து விடுங்க. திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க நடுவில், அப்புறம் ஈவனாக வேகும். பாருங்கள் ஈவனாக எல்லா இடத்துலையும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் அதை. டீக்கடை கஜ்டா தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க.
மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.